ஏன் நிச்சயதார்த்தத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, பொண்ணோட வந்து புருஷன் வந்து வந்தார், பொண்ணு கூட வாழ்றேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயந்தியோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. இது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாரும். என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லணுமா இல்லையா, எங்ககிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டோம். நாங்கள் வந்து தரகர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சோம், உங்ககிட்ட சொல்லாது எங்களுக்கு தெரியாது, அது எப்படிங்க தரகர்கிட்ட சொல்லி அனுப்புவீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எல்லாரையும் நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்கிறாரு. இது எப்படி நீ விட முடியும், இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாரையும் கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட வந்து பொறுப்பே இல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு அவங்களோட வீட்டுக்கார கூட வாழ்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனால் அதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருமா, நாங்கள் தான் சொல்லிட்டோம்னா நடந்த விஷயத்த, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும், இங்கே பாருங்கள் நிலா, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, என் புருஷன் வந்து கூப்பிட்டோன்னு நான் வந்து அவர் கூட வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. ஏங்க இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா, நான் அப்போவே உங்களை மீட் பண்ணும்போதே நினச்சேங்க, நீங்கள் பழைய வாழ்க்கையிலேருந்து இன்னமும் மீண்டு வரல, ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அடுத்தவங்க வாழ்க்கைனா உங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சா, ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல, நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்புங்க, இந்த மாதிரி வேற ஒருத்தருக்கு செய்யாதீங்க, இதுக்கப்புறம் உங்கள் புருஷன் கூட சண்டை போட்டால் தயவு செய்து இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் மியூச்சுவலாக பிரிஞ்சுட்டோன்னா எந்த முடிவு வேணாலும் எடுங்க, புரியுதா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க ஜெயந்தி. இப்போ என்னங்க, அப்போ என் புருஷன் கூட நான் பிரிஞ்சிருவேன்றீங்களா, நான் பிரிஞ்சிருவேன்னு சொல்லலைங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவை தயவு செய்து எப்பவுமே எடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன், அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்காதீங்க, நீங்கள் வாங்க நான் போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்காரன் செம்ம டென்ஷனாக அப்படியே பார்க்குறாங்க. ஏன்டா சேரா உனக்கு இந்த வேலை, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுடா, புருஷன் இருக்கானா, கல்யாணம் ஆகிடுச்சா, என்னடா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு அவங்க பெரியம்மா அவங்க அத்தையும் வந்து பேசிகிட்டே வராங்க இதை பற்றி. ஏமாம்மா இப்படிலாம் பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு தேவையா மாமா, இப்படி பண்ணிட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து வருத்தப்படுறாங்க. பரவாயில்ல விடு கார்த்திகா, என்ன பண்ணுறது, என் தலையெடுத்து பிறகான நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம சேரன். அப்படி பேசிகிட்டே போகிறாரு. அதை கேட்டு கார்த்திகா மனசு வருத்தப்படுறாங்க. சீக்கிரமாகவே நல்லது நடக்கும் மாமா, உங்கள் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணாக உங்களுக்கு கிடைப்பாங்க, நான் சொல்கிறேன் பாருங்களேன் அப்படின்னு. சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து எல்லாருமே வீட்டில் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க நடந்த விஷயத்துக்காக. இங்கே வந்து என்னென்ன நடந்தது சொல்லுனே, எதுக்காக திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு எதுவும் நடந்திருக்கு சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு சேரன் வந்து இங்கே பாரு, நடந்ததை பற்றி எதுவும் பேச வேணாம் விடுப்பா அப்படின்னு சொன்னால், விடுங்க நடந்ததை பற்றி எதுவும் பேச வேணாம், அண்ணன் மனசு வருத்தமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு வேலை எதுவும் இல்லைன்னு சொன்னீங்கண்ணே, சரி நான் போய் அனிஷை பார்த்துட்டு வரேன், மனசே சரியில்லை, சரிண்ணே அப்படின்றாங்க. அனிஷை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாரு. என்ன அனிஷு உடம்பு சரியில்லை வரலன்னு சொன்னாங்க. ஆமாண்ணே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அனிஷ்கிட்ட வந்து சொல்கிறாரு சேரன். என்னென்ன சொல்கிறீங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, ஆமாப்பா எனக்கே ஒன்றும் புரியல, எனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அது எப்படி நான் அப்படிலாம் சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா, என் தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னோடனே, ஒன்றும் புரியல சேரனுக்கு, என்ன சொல்கிறேன் அனிஷே அப்படின்னோடனே, ஆமாண்ணே எனக்கு என் தங்கச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைண்ணே அப்படின்னோடனே, உடனே வந்து அங்கே நின்று சந்தா வந்து வெக்கப்பட்டு வந்து அப்படியே போகிறாங்க. அதை பார்த்து சேரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ சந்தா என்னை விரும்புகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே அனிஷ் வந்து சொல்லுங்கண்ணே என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னோடனே, சரி ஒன்றும் புரியாமல், சரி நம்ம இதை பற்றி பேசலாம் அனிஷே அப்படின்னோடனே, நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான், சரி இதை பற்றி நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல நம்ம சேரனுக்கு, அவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஐயோ அண்ணன் பாவம் எவ்வளோ வந்து கஷ்டத்தில் இருப்பாரோ, இனிமேட்டு நானே வந்து சமைச்சிட்டேன், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அண்ணன் பாவம் இல்லை அதனால் அப்படி சொல்லிட்டு நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ரொம்ப சுகமாக இருப்பார்ல அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சேரன் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. அதை பார்த்துட்டு அண்ணன் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு, கல்யாணம் நினைச்சிட்ட சந்தோஷமா, என்னண்ணே இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. அண்ணன் அண்ணன் சொல்லுண்ணே ஏதோ சந்தோஷமாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வந்து தன்னையே மறந்துடுறாரு, எதையுமே எடுக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்காரு. அது அப்படியே சந்தோஷமாக பாட்டெலாம் ஹிந்தி பாட்டெலாம் பாடிட்டு இருக்காரு. என்னென்ன தமிழ் பாட்டு பாட சொன்னால் ஹிந்தி பாட்டு பாடிட்டு இருக்க அப்படின்னா, அதான் ஒன்றும் புரியலையே, அனிஷ் வீட்டுக்கு போனது ஹிந்தி பாட்டு பாரு, அனிஷ் வீட்டுக்கு போயிருந்தாரு அண்ணன், ஆமாம் ஆமாம் அப்படின்னோடனே, உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும், என்ன விஷயம், இன்றைக்கி அனிஷ் வீட்டுக்கு போயிருந்தேன்னா சரி போயிருந்தேன், அங்கே அனிஷ் வந்து என்ன ஆச்சு, சந்தாவை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறான் அப்படின்னு. என்னென்ன சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிற, ஆமாம் இன்றைக்கி சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை கேட்டான், எனக்கே ஒன்றும் புரியல, அண்ணன் எவ்வளோ பெரிய விஷயம்ண்ணே அப்படி கை கொடுண்ணே அப்படின்றாரு.